இப்போ போலிங் டிபார்ட்மெண்ட் ஒன் டேஸ் நான் ஏன் இப்போ ஒன் டேஸ் இப்ப ஏன்டா ஒன் டேஸ் பத்தி பேசுற அப்படின்னு யாராவது கமெண்ட்ஸ்ல கேட்டா இந்த சென்னை ஃபிளட்ஸ் மாதிரி ஃபிளட் வரும்போது அப்போன்னு எல்லாரும் சொல்லுவாங்க சென்னையில ஃபிளட் முடிஞ்சவொடனே அதை பத்தி பேச்சே கிடையாது. ஃபிளட்னா ஆமாங்க ஆமா அப்படின்னு நியூஸ்லயே பழைய நியூஸ்ல அப்படி போயிடும். அடுத்த ஃபிளட் நம்ம எப்படி ப்ரிப்பேர்டா இருக்கோம் அந்த மாதிரி வேர்ல்ட் கப் உங்களுக்கு பேட்டிங்ல ரோஹித் விராட் பேட்டிங் ஒரு மாதிரி செட் ஆல்ரவுண்டர்ஸ் ஹர்திக் இவங்க எல்லாம் இருக்காங்க. ஹோப்ஃபுல்லி ரவீந்திர ஜடேஜா வில் பிளே. அவர் இல்லைன்னா கூட நீங்க சொன்ன மாதிரி அக்சர் அதர் பிளேயர்ஸ் ஆர் தேர். போலிங் வரும்போது யூ ஹேவ் இப்போ வரைக்கும் ஐ திங்க் சுப்மன் கில் கூட அபவுட் லாஸ்ட் வீக்கோ என்னமோ ஹி செட் இந்த 5 bowlers தான் ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் அப்படின்னு. ராணா, பிரசித் கிருஷ்ணா, சிராஜ், பும்ரா பாஸ் இன்ஜுரி கன்சர்ன் இருக்கு. அண்ட் வித் எவ்ரி இயர் பாடி கொஞ்சம் பர்சன்டேஜ் ஸ்லோ டவுன் தான் ஆகும். கரெக்டா 19 இயர்ஸ்ல இருக்கிற மாதிரி he will not be fit for all matches, all tournaments. So பும்ரா எஸ் நம்மளுடைய பிரைம் bowler, பட் அவர் வந்து எல்லா கேம்ஸும் விளையாட வரா தெரியல. ஸோ ஹர்ஷித் ராணா, சிராஜ் அண்ட் பிரசித் கிருஷ்ணா, ஹர்ஷ்தீப்னு சொல்லும் போது I wish and I hope we get one more left arm fast bowler like Zahir Khan who can move the ball, not very quick, or like Nehra who's நல்ல பேஸ். நீங்க அந்த 2003 வேர்ல்ட் கப் பாத்தீங்கன்னா 6 wickets against England எல்லா ஸ்லிப்ல கேட்ச், கீப்பர் கேட்ச், ட்ரூ பவுன்ஸ்ல அவருடைய bowling சூப்பரா இருந்தது. அந்த மாதிரி ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் bowler who has the ability to either swing ஒரு மாதிரி ஒரு 130s to 140s குள்ள ஆர் 140 பிளஸ் who can கன்சிஸ்டண்டா பவுன்ஸ் பண்ணி. ஏன்னா நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் தான் இருக்காங்க மோஸ்ட் ஆஃப் த டீம்ஸ்ல. டாப் ஆர்டர் எல்லாம் பார்த்தா ரைட் ஹேண்டர்ஸுக்கு நீங்க அவே அந்த நியூ பால் வந்து அவே போறது தான் அந்த ஃபர்ஸ்ட் 10-15 ஓவர்ஸ்ல. அண்ட் மைண்ட் யூ ஒன் டே வந்து T20 மாதிரி கிடையாது. நீங்க 2 wickets ஃபார் எக்கனாமி ரேட் எடுத்தா யூர் சக்சஸ்ஃபுல் போல் இன் T20. பட் ஒன் டேல நீங்க 10 overs போல் பண்ணும் எக்கனாமி ரேட் மேக்ஸ் ஆல் தி டிஃபரன்ஸ்.